அத்தை, என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒன்னும் இல்ல ஈஸ்வரி, நான் காலையில இருந்து ஏதோ எனக்கு வந்த துணியெல்லாம் தச்சிட்டு தானே இருக்கேன். மங்க என் கூட தான் இருக்கா. வேணா மங்க கிட்ட கேளு. இல்ல மங்க. ஆமா ஆமா ஈஸ்வரி. அப்படி தெரியலையே அத்தை. உங்களை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஈஸ்வரி. ஆமா, ஒன்ன பார்த்தா தான் டல்லா தெரியுது. என்னாச்சு? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சுமா? பதிலே சொல்ல மாட்டேங்கிற? பிரச்சனையா? என்ன பிரச்சனைமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே. நாங்க நல்லபடியா கை உறுத்திக்கிட்டு வந்தோமா ரோட்ல. அப்ப பசங்கெல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு என்னடா என்னாச்சு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே காய்கறி எல்லாம் வித்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோமா. என்ன இவன் உளறிட்டு இருக்கான்? சின்னையா வளர்றாருன்னு உங்களுக்கே தெரியுது இல்லத்த? வளரலாமா? ஆமாமா, கிரிக்கெட் எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வந்ததுல இருந்து கிரிக்கெட் அது இதுன்னு உளறிட்டு இருக்கான். ஒன்னும் இல்லத்த, ரோட்ல இந்த பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. இவரும் போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட கிரிக்கெட் விளையாடிட்டு வந்தாரா, அததான் சொன்னாரு அவரு. ஆமா ஆமா, அது பசங்க சின்ன வயசுல அந்த கிரிக்கெட் விளையாண்டது ஞாபகம் வந்துச்சு. பேட்டு அப்படியே பால் நேரா வந்து அப்படியே அழகு. டேய் டேய், என்ன அழகு? என்ன ஆமா ஆமான்னு ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்க? கிரிக்கெட் விளையாடுற வயசாடா இது? பொறுப்பான ஆளா இருந்து அவளை பிளே கிரவுண்ட் பக்கத்துல கூட்டிட்டு போவாங்களா? தப்பி தவறி விளையாடுற பால் அவ வயித்துல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்?